ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் முடித்த ப்ளவுஸ் பற்றியும் இன்றைக்கி என்ன ஒர்க் எனக்கு இருக்குது, என்ன ஒர்க் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தா நாள் ஒரு 3 சாதா ப்ளவுஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தைக்கலை. இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் ஹூக் கட்டி எம்மிங் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ண உட்காந்துருக்கும் போது தான் இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட மேரேஜுக்காக தைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. புது கஸ்டமர் தான். ஒருத்தவங்க இவங்கக்கிட்ட சொல்லி வந்து என்கிட்ட நிச்சய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேரேஜ் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக 4 சாரீ, அவங்க அம்மாவோட சாரியோட நலுங்கு சாரீ ஒன்று. இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா பொன்னலைப்பு சாரீ. அடுத்து மேரேஜ் ப்ளவுஸ் இருக்குது. மேரேஜ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் நெக் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கக்கா, கொஞ்சம் கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போது நான் கையில் வச்சிட்ருக்கிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் சாரீ. ரெட் கலர் தான். இது சூப்பராக இருந்துச்சு புடவை பார்க்குறதுக்கு. இதுக்கு தான் வந்து ஆரி ஒர்க்கு போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டாக போடலாமான்னு கேட்டதுக்கு இல்லை மேட்சாகவே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மம்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லைனிங் வச்சு சாதாரணமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நலுங்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர் வந்து சாரியும், ஸ்கை ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் இருந்துச்சு. இதை வந்து நெக் பேட்டர்ன் இன்னும் என்ன டிசைன் அப்படின்னு சொல்லலை. இனிமே தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஒர்க் பார்த்திங்கன்னா எங்கள் சித்திக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். போட்டு பார்த்துட்டு தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலரில் இன்றைக்கி கட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு. லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கை வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளே பட்டனில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங் வீடியோ வரும். கை சுருக்கம் இல்லாமல் ஆம்கோல் பகுதியிலையும் சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.